இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஜியாவை கூப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜியாங் அங்கே வந்துட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, பட் எவ்வளோ இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றத செட் அங்கே கேட்டதுமே, இதுக்கு எல்லாமே காரணமே என்னோடய ஒய்ஃப் தான், அவளால் தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு ராங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறறிஞ்சிட்டு இருக்கு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். அந்த ஜியாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, பட் அவங்க ரொம்பவே ஜெலஸாகி போயிருக்கா. என்னோடய லைஃப் நாசமாயிருச்சு, இவன் மட்டும் வந்து சந்தோஷமாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஜியாங் நீ வெயிட் பண்ணி நான் இப்போ கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுறா. ஹஸ்பண்ட் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு அவள் சொல்லும்போது, அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு இவனை யார் இப்படி பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப இந்த சைடில் திரும்பி பார்த்தா அங்கே அவளுமே வந்துட்டு அடிபட்டு போய் தான் கிடக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனோட ஃபேஸ் பார்த்தா திடீர்னு ஒரு இவில் மாதிரி அங்கே மாற்றிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்கான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, சாகிறதுக்கு முன்னாடியாச்சும் என்னோட சுயர்வு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு ஒன்று லவ்வெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினை கழுத்து நெரிச்சு அவன் கொலையுமே பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே உயிரோடு உட்காந்துட்ருக்கோமே, நான் செத்தில் போயிட்டு எப்படி வந்துட்டு உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் அவங்க ஸ்டெப் மதர் அவங்க ஹஸ்பண்ட்டை நம்ம வந்துட்டு உங்கள் பொண்ணை வந்து அந்த ஜியாங்க்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், பிறகு வந்துட்டு நம்மளோட பொண்ணு அங்கே ராங்க வந்து மிஸ்டர் கூக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் என்ன கொஞ்சம் வந்துட்டு பூவர் தான், பட் ரொம்பவே டேலண்டான பர்சன், உங்கள் பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு போன டைம் நடந்த மாதிரியே என்னோட லைஃப் வந்து திரும்பவுமே மாறுறதை நான் வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல போகிறா. பட் அங்கே அந்த ராங் அங்கே வந்து அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு மருமகளை ஆகணும்லாம் ஆசை கிடையாது, நான் பூவராக இருந்தாலுமே ஜியாங்க ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொன்னதும் அதை கிட்ட அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கும் போது என் கூட வான் சைட்டாங்க உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, என்ன அறிவில்லாமல் பேசிகிட்ருக்கேன், கூ எவ்வளோ பெரிய பணக்காரரு, உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சான்னு சொன்னதும் அம்மா நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, நான் வந்துட்டு இப்போ ரீபன் ஆகியிருக்கேன், அது வாசி எனக்கு எல்லாமே தெரியும், அவளோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, போன ஜென்மத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இப்போயாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் பைத்தியம் எதாவது ஆகி போயிட்டியா அப்படின்ற செட் அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு நானுமே ரீபான் தான் ஆகியிருக்கேன், என்னோடய லைஃபுமே எனக்கு வந்துட்டு எப்படி வந்து பக்காவாக மாற்றிக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ரெண்டு பேருமே பார்த்தா அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அங்கே வந்துட்டு அழகாக அங்கே வந்து கிளம்பி விடுறாங்க. ஒவ்வொரு காருக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ லைஃப் வந்துட்டு எப்படி நரகமாக போகுதுன்னு பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு அங்கே ராங் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ராங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவங்க ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டுருக்காங்க. நீ எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவளை வந்துட்டு வெல்கம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா போன ஜென்மத்தில் அவங்க வந்துட்டு குவை மேரேஜ் பண்ணிக்கிற போனால் அங்கே வந்துட்டு ஒரு சேவலை கொண்டு வந்துட்டு நீ இந்த காக்கை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு ஏன் இதை போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, அதனால தான் சொன்னதும் யாரை கிட்ட நீங்கள் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே ஹீரோவோட அம்மா கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உனக்கு தகுதிக்கு வந்துட்டு இந்த வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கிறதே உனக்கு பெரிய மேட்டர், ஆனால் நீ வாய் வேற பேசுறியான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் இதே மாதிரி தான் இவளுக்கு நடக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. மேரேஜ்க்காக போனால் அங்கே வந்துட்டு கூவரில் அதே மாதிரி சேவலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அவர் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, நீங்கள் இதை தான் வந்துட்டு உங்கள் மாப்பிள்ளையை வந்துட்டு நினச்சிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறணும், அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவரோட ஒய்ஃபாக நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்லர் அங்கே ரொம்பவே கேவலப்படுத்திட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் இந்த ட்ராமா எல்லாமே வந்துட்டு அவளுக்குமே நடந்திருக்குல்ல, அதனால தான் அவள் பயந்து போயிட்டாளா. பட் நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சேவலையுமே வாங்கிக்கிட்டு அவள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறா. நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு டீ சர்வ் பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எடுத்து கொடுக்க போனால் நீங்கள் எப்படி வந்துட்டு சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மண்டி போட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இங்கே என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கானுங்க, கல்யாணம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்சல்ட் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே இருக்கவங்களுமே இப்படி மரியாதை இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா இப்படி எல்லாரையுமே வந்துட்டு இப்போ ஒரு மாதிரியா வந்துட்டு ஒன்ட்டா நடந்துட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னோடய ஃபேமிலியும் என்னையும் வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு யாருக்குமே வந்துட்டு இங்கே அதிகாரம் கிடையாது, ஸோ வந்துட்டு வாய மூடிட்டு எல்லாமே பேசாமல் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசுகிறா. ஸோ வந்துட்டு அங்கே
வந்து அவங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நீ உண்மையிலேயே வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக தான் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிரேஸ்லெட்டையுமே வந்துட்டு அவளுக்காக அங்கே கொடுக்குறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருந்தா. அங்கே கூவோட பிரதர் ஃபூ அங்கே வந்து லாஸ்ட் அவன் வந்துட்டு அவங்க அங்கிளோட பையன்தான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், என் பிரதர் இல்லாமல் நீ தனியாக இருப்ப, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்க மூறிக்கிட்டு, நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இல்லை ஏன்ட்டு நீ இப்படி மரியாதை இல்லாமல் நடப்பேன்னு சொன்னதுமே அவங்க அப்பா அங்கே உள்ளே வந்ததுமே உடனே இவன் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான், அப்பா இவன் என்னை வந்துட்டு செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோவமாயிட்டு அடிக்க வந்ததுமே கையை பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, உன் பையன் தான் அசிங்கம் பண்ண வந்தான், ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அவன்கிட்ட கேளுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பார்த்தாங்க அவங்கள. அதுக்கப்புறமே பையன் மேலே தான் அந்த அளவுக்கு நம்பிக்கை ஆகிட்டு, என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், இவளை வந்து அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ராயிடுறான். இவன் இங்கே ரூமுக்கு உள்ளே போயிட்டுருக்கா, நான் போன ஜென்மத்தில் பட்ட கஷ்டம் எதுவுமே வந்துட்டு இப்போ நடக்காது, நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஏன்னா வந்துட்டு அவளுக்குமே இதே மாதிரி அவங்க பிரதர் வந்துட்டு தொந்தரவு கொடுத்துருக்கான். அங்கே நம்ம கோ வந்ததுமே உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட செடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் அங்கே ராங் வந்து நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே இவன் தான் பண்ணான்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்ட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்களா அப்புறம் ஏன் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் பேசியிருக்கான். அப்போ அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு போகும்போது பிரதர் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு இவளை வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கான். இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜியாங் வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு என் லைஃப் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது, உனக்கு இன்றைக்கி என்ன நடப்போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க அப்பா பார்த்தா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு, உன் ஒய்ஃப் தான்ப்பா இப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஃபூமே அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்கிட்ட அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசின அந்த வீடியோஸை வந்துட்டு அங்கே போட்டு காமிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு நீ போய் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், நான் பொய்யா சொல்கிறேன், இது உங்கள் பையனோட வாய்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவ்வளோதான் கூக்கு கோவமாயிட்டு, நான் உன்னை பாவமே நீ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா, நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்டே இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அங்கிள் அவனை போட்டு அடிச்சுட்டு, நீ எப்படி உன் சிஸ்டர் இல்லாட்ட இந்த மாதிரி நடந்துக்குவ, நீ இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன்னா அதுக்கு உன் பிரதர் தானே காரம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க பையனுமே அடித்து அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஒரு பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க, சின்ன வயசில் போட்டு பயங்கரமாக அங்கே அடித்த உணவு பசங்களாம் தொந்தரவு பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் தான் கச்சிப் வந்து கொடுத்துருக்கா. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு அவள் சொன்னால், இவன் வந்துட்டு அங்கே கச்சிப் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுறா. உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா கூட சேர்ந்து உன்னோட வீட்டில் வந்துட்டு அந்த ஏஜ் செரமனிக்கு நான் வந்தேன்லன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ தான் அதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அதை வேமா அங்கேருந்து வாங்கிட்டு போயிடுறான். ரொம்பவே கவலை ஆகிட்டு அவளோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோவே அங்கே பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஹீரோயின் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவள் காப்பாற்றினதுலேருந்தே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், தெரியாமல் அதெல்லாமே அங்கே ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் இந்த ஜியாங் வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆஃபீஸ் எல்லாமே கிளம்பிட்டு இருக்கும்போது அவள் அங்கே வந்துட்டு கூப்பிட்டதுமே, ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ என் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே என் லைஃப் வந்துட்டு எவ்வளோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ஆனால் அவனை கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிறகு அவங்க அம்மா வந்ததுமே என்னப்பா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கான்னு சொன்னதும், அம்மா நான் அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஆன பிறகு நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீ அவங்க குடும்பத்தோட மூத்த பொண்ணை மேரேஜ் பண்ணலை, இவ்வளோ பண்ணிக்கிட்ட, இவளால் நம்மளுக்கு நல்ல ஏகப்பட்ட வந்துட்டு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. காசு பணம் எல்லாமே நம்மளோட பேரில் வந்துடட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இங்கே ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ அங்கே மெயின் வந்துட்டு உங்கள் சிஸ்டர் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அந்த ராங்க பார்த்தா, என்ன சிஸ்டர் நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. பிரதர் இல்லா என்ன நேற்று வந்தாரா இல்லையா, என்ன உன் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்று கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களா, ஒன்றும் கவலைப்படாத, இது எல்லாமே வந்துட்டு நடக்கிறது தான், நீ பொறுத்துக்கோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, என் மதுரையெல்லாம் இங்கே பாரு எனக்கு வந்து பிரேஸ்லெட்லாம் கொடுத்ததுமே அந்த கிழவி ஏன்ட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கல, உனக்கு மட்டும் நடக்கிறாளான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, ஏன்னா நான் வந்துட்டு நீ கிடையாதுல்ல, அதனால தான் இந்த ஃபேமிலி எல்லாமே நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் ஆடுவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்பாங்க அவள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிறத பாருன்னு சொல்லும்போது அவங்க மதுரையிலாவுமே அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் உடனே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீ எதுக்காக என் குடும்பத்தாளுங்களை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க, என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னதும் எல்லாரையும் பற்றியும் போக போக உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் பேங்க்ராப்ட் ஆகி தெருவுக்கு தான் வரப்போகிறீங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் கோவமாயிட்டு வந்து கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறாங்க. இவ்வளோ அடிச்சுங்க வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அப்போ நம்ம ஹீரோயின் என் சிஸ்டர் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உன் குடும்பத்துலேருந்து இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலம்மா, நீ வந்துட்டு கவலைப்படாத, ஆனால் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, நான் வந்துட்டு உன் குடும்பத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு இந்த ராங்கும் அவங்க ஜியாங்குமே சேர்ந்து அவங்க அப்பாக்காக ஒயின் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இதை வந்துட்டு அவன் கொடுத்ததுமே அது ரொம்பவே ஆர்டினரியாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மா, நீ வந்துட்டு ஒன்றும் கவலை இல்லாதப்படாத, அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மைண்டு சரியில்லை அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க ஆசை பொண்ணு அவள் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு நேற்று ஏதாவது கைப்படியாக ஒரு ஆள் கூட சேர்ந்துட்டு அங்கே பிடிச்சிருக்காங்க, ஃபேமிலியில் ரொம்ப அசிங்கமாயிருச்சான்னு சொன்னதும் அவள் எதுக்காக இப்படிலாம் அசிங்கம் பண்ணான், அவளை சும்மா வந்துட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இவங்க வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொன்னதுமே, நீங்கள் எனக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், இது வந்துட்டு என் வீட்டுக்கு நீ வந்துட்டேன்னா உன் குடும்பம் எனக்கு சொந்தம் தானம்மா அப்படின்றத சொல்லிட்டு, இதை உங்கள் அப்பாவுக்கு என்னோட தரப்பில் கிஃப்டாக கொடுன்னு சொல்லிட்டு அங்கே ஆன்டிக் ஃபோரில் எல்லாமே கொடுத்ததுமே அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதெல்லாமே அங்கே வாங்கிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே இந்த வந்துட்டா பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே ரொம்பவே அவங்க அப்பாட்ட ஹாப்பியாகிட்டு உங்களோட பர்த்டே கிஃப்ட் இந்தாங்கப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தா அதை கோவப்பட்டு இருந்தாலும் பிடிச்சி அங்கே வந்துட்டு தள்ளி விட்றாரு. அது எல்லாமே அங்கே உடஞ்சி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் எந்த ஃபேஸை வச்சுட்டு நீ பார்க்க வந்துட்டுருக்க அப்படின்ற சொன்னதுமே அவங்க சிஸ்டர் நீ வந்துட்டு இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்ருக்காது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னவோ வெட்டிங் ரூம்குள்ளே நீயே வந்துட்டு 2 பேர் நாங்கள் இருக்கிறப்ப பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு தான் தெரியுமே உன் குடும்பத்தில் நடந்த எல்லாமே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னோட மதனிலாம் உங்களுக்காக வந்துட்டு இந்த ஆன்டிக் பொருளை கொடுத்து விட்டாங்க, அதை எல்லாத்தையுமே நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பா இவ சொல்கிறத நம்பாதீங்க, அங்கே வீட்டிலேருந்து திருடிட்டு வந்திருப்பா, அவங்க ஏன் அவளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னை இருக்க அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்க, முன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீ வந்துட்டு என் மானத்தவே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் கோவமாயிட்டு அடிக்க போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே நீங்கள் கையை வைப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவவே ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளை இது என்ன கனவா இவனா வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்க்கும்போது இவன் என்னோட ஒய்ஃப், நீங்கள் என்னோட ஒய்ஃபை பற்றி எப்படி அஃபேர் வச்சுருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப தப்பாக பேசலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதுமே நான் சொல்கிற எல்லாமே உண்மைதான்ப்பா, இவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு என் பொண்ணோட தரப்பில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ இப்படி அசிங்கம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ முதல் அடித்து நாங்கள் வெளியே வட்டி விட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதருமே கூட சேர்ந்து அங்கே ஜாலரா அடிச்சவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ நான் ரொம்பவே என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் ஒய்ஃபை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நான் ஏன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னோடய ஒய்ஃப்காக தான் நான் பண்ணுறதுக்கு வந்தேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகிருது. அங்கே அவளுமே வந்துட்டு எதையோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் வந்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு அரங்கண்டா பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் அசிங்கப்படுத்தின இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்குது, நான் கிளம்புறோம், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் அங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே நான் தெரியாமல் ஏதோ வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நான் எடுத்த முடிவு தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஸ்டெப் மதர் அப்படியே பாசம் பொங்குற மாதிரி எங்கள் கையை பிடிச்சிட்டு பேசினதுமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற சொன்னதும் கோவத்தில் எவ்வளோ வந்து வார்த்தைகளை விட்டுட்டோம், பட் உன்னோட அம்மாட்ட அப்படிலாம் பேசலாமான்னு சொன்னதும் என்னோட அம்மா ஆல்ரெடி சேர்த்து போயிட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் இந்த லேடியை போய் என்னோட அம்மான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்பா கோப்படுறாரு. உடனே இவங்க வந்துட்டு கையை பிடிச்சிட்டு திரும்ப அங்கே கொஞ்சிட்டு பேசிட்டு ட்ரை பண்ணுறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்துட்டு உங்கள் பொண்ணு என்னோட வீட்டுக்கு வந்து என்னை அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்திட்டா, அவள் மன்னிப்பு கேட்டால் நான் வந்துட்டு எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அங்கே வந்துட்டு அவள் நான் ஏன் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அவங்க அப்பா கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. அங்கே அப்பா சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேளுன்னு அவங்க அம்மா சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட அங்கே சாரி கேட்டதும் ஏன்ட்டு நீ அசிங்கப்படுத்தின, அப்போ நீ வந்துட்டு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிட்டு இவெல்லாம் வந்துட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டுருக்கா, நீங்கள் தானே பண்ணுறீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே திரும்ப கோவப்பட்டு அடித்ததுமே அவங்க அம்மா வந்துட்டு ப்ளீஸ் நீ சொன்ன பேச்சை கேளு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஜியாங் நீங்கள் வந்துட்டு ஏன் எல்லாருமே வந்துட்டு கோவப்பட்டுருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் தானே தப்பு பண்ணியிருக்கா, ஸோ நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணி அங்கே சாரி சொல்ல போனதுமே அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காதீங்க, நீங்கள் எங்கள் வீட்டோட மாப்பிள்ளை, நீங்கள் வந்துட்டு அசிங்கப்படுறதை நான் விரும்ப மாட்டேன், என் சிஸ்டரை நான் வந்துட்டு மன்னிச்சிடுறேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மதர் எல்லாருக்குமே ரொம்ப
ஹாப்பியாக இருது. பட் வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு 30% எனக்கு தான் வரணும்னு சொன்னதும் அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதுமே இதான் முடிவுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே நான் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். உடனே அந்த ஆள் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த காசு வரலைன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்மு. ஸோ வந்துட்டு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் மதருக்கு வந்துட்டு அதை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. சரி இப்போ வந்துட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் நீங்கள் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னதும் எல்லாம் நல்லதுக்கு தான் நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நீ வந்து எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்க ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே நீ என்னோட ஒய்ஃப் நான் உனக்காக எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னதும் அவளை எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டூபிட் ஆக்கிட்டு இருக்கான் பாரு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது அவள் கனவுலே மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீலாக தான் இருக்குது பார்த்துட்டு இருக்கா. பிறகு இங்கே வந்துட்டு அவங்க வந்திருக்க கெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே ஜியாங்கை பற்றி பேசினதுமே அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹஸ்பண்டை பற்றி யாராச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்கமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் ஏச்சு பார்க்குறா. இவளுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பெரிய லெவலுக்கு இவன் ஆளாக்குறதுக்கு அவள் தான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கா. பட் மேடையில் போய் பேசுறது கூட அவனுக்கு தைரியம் வரலை. எல்லாருமே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணதுமே அங்கே டைம் வேறு வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு அங்கே வந்துட்டு அவள் வந்துட்டு நீங்கள் யாரும் வந்துட்டு மற்றவங்களும் இந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தானே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஸோ இவளோட இந்த எக்ஸ்பிளைன்லாம் கேட்டுட்டு அங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவங்க எல்லாருமே இது ரொம்பவே நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது நம்மளுமே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அவன் போயிட்டு மிஸ்டர் லின் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே உன் பேச்சை கேட்டு யார் வந்துட்டு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க, உன்னோட ஒய்ஃப்காக தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் அவளோட திறமைக்காக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தோணியிருக்கு நம்ம ஹீரோயின். பட் அவன் அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருந்திருக்கா. இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்து ஆனால் உனக்கு இந்த டைம் நான் கிடைக்க விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு இவளை பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஏன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் பிஸ்னஸ் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, மிஸ்டர் லின் வந்துட்டு கண்ட்ரிக்கு திரும்ப வந்திருக்காரு, நீங்கள் அவரை போய் மீட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை பற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகலான்னு சொன்னதும் என்ன வந்துட்டு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் முட்டாள் மாதிரி பேசலை, நான் சொல்கிற எல்லாமே உண்மை தான், நான் ரீபன் ஆகி வந்திருக்கேன், இதனால தான் நீங்கள் அந்த ஜென்மத்திலையுமே பெரிய பணக்காரவங்கள ஆனீங்கன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு நம்ப மாட்டான். அப்போ அவன் இப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் பாருங்க இங்கன்னு சொன்னதுமே அதே மாதிரி எங்கள் ஆக்சிடென்ட் ஆனதுமே அவன் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நீ சொல்கிறது எல்லாமே உண்மையான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஓகே நான் வந்துட்டு உன் பேச்சை கேட்டு தான் இதுக்கப்புறம் நான் எல்லாமே பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமேவும். சரி நீங்கள் வந்துட்டு போய் வந்துட்டு அந்த மிஸ்டர் லின்னை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம கம்பெனிக்கு கிடைக்கும்ல சொன்னதுமே ஏன்னா அவர் என்ன தான் காணும்னு வந்துட்டு தேடிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்களுக்கு ஆல்ரெடி இன்விடேஷனுமே வந்திருக்கு, ஸோ நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு ரீபேனுக்கு இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே அவள் ஃபைல்ஸை வந்து ஊடலை வச்சுக்கிறா. ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி அக்வர்ட் ஆயிடுது. சரி நீ சொல்கிற ஒய்ஃபோட பேச்சை ஏன் தட்டுவானே, நான் வந்துட்டு இதெல்லாமே கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்குமே போகிறேன்னு சொல்கிறான். ஸ்டே பார்த்தா அங்கே ரொம்பவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாயிட்டு நாங்கள் வந்துட்டு மிஸ்டர் லின்னை மீட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஏன் நீங்கள் என்ன வந்து அப்பாயின்மெண்ட் ஏதாச்சும் வாங்கி வச்சுருக்கீங்களா, இப்படி வந்துட்டு எதுவும் வந்து தெரிஞ்சவங்க மாதிரி வந்திருக்கீங்களேன்னு சொன்னதும் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லும்போது பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே நீ என் ஹஸ்பண்ட் வந்து வருங்காலத்தில் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆக போகிறாரு, நீ வந்துட்டு மரியாதையெல்லாம் பேசினதுக்கு வேலையே போகும்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான், என்ன ட்ரபிளை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில் போய் அவங்க விழுகிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எங்களவே உள்ளே விடலை, இவ்வளோ வந்துட்டு உள்ளே விட போகிறாங்களாம் அப்படின்ற சொன்னதும் ஏன் உங்களை விடலைன்னா ஏன் என்னை விடவே மாட்டாங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் போனதுமே அப்பாங்க அந்த பட்லருமே நீங்கள் யாரை பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஆனாவை பார்க்க வந்திருக்கேன், அவள் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு உங்களுக்காக தான் மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஆனாவுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஆன்லைன்லேயே வந்து சேட் பண்ணி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ தான் பார்க்குறோம்லன்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கு என்னப்பா தெரியும் நீ மிஸ்டர் லின்னோட பொண்ணாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அங்கே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே நீ இன்விடேஷன் நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வச்சுருக்காரு அதுக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு அவள் கொடுத்ததுமே எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குற இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக என்னோட அப்பா வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த பார்ட்டியில் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த டைம் நான் வந்துட்டு அந்த ஜியாங்க்கு கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.